ஒவ்வொருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிக்கணுங்க. ஓகே சார். ஓகே. நம்ம கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கோமான்றதுக்கு ஆன்சருங்க. அப்பதான் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி இன்னும் நம்மளால பணத்தை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க. இந்த வருஷம் நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றோம்னா அடுத்த வருஷம் நம்ம ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும். இது நார்மலா டாப் அப்ல சொல்லுவோம் நம்ம. இல்ல லம்சமா நம்ம தைரியமா ஆட் பண்ணணும். வேற ஏதோ நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வந்திருக்குது, இல்ல வந்து ரியல் எஸ்டேட் ஏதோ சேல்ஸ் பண்ணிருக்கு, நமக்கு ஒரு பெரிய லம்சம் வந்திருக்கு, அதை தைரியமா நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போர்ட்ஃபோலியோ கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுதான்றது தெரியணும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா தான் பண்ண முடியும். கரெக்ட். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய ஸ்கீம் வந்து இதுல வந்து நான் குவார்டைல் ரேங்கிங்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம எப்படி நம்ம அதை ஜட்ஜ் பண்றோம், எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ட்டுங்க. அப்ப குவார்டைல் ரேங்கிங் அப்படின்றது ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துடலான்ட்டுங்க இந்த வீடியோல. குவார்டைல் ரேங்கிங்னா என்னன்னா சார், அதை வந்து நீங்க வந்து 100ல டிவைடட் பை 4 போட்டுங்க. 25%ங்களா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் 25%ங்க அது வந்து டாப் குவார்டைலுங்க, டாப் பெர்ஃபார்மர்ல இருக்காரு. ஓகே. ஓகே. லாஸ்ட் 25 இருக்கு இல்லைங்களா, அது பாட்டம் பெர்ஃபார்மர். ஓகே. அந்த மிடில்ல ரெண்டா பிரிச்சுக்கிறோம். அப்பர் மிடில் குவார்டைல், லோவர் மிடில் குவார்டைல். ஓகே சார். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம வந்து பாக்குறோம் டாப் குவார்டைல்ல இருக்காங்களா இல்ல பாட்டம் குவார்டைல்ல போறாங்களா அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது என்னன்னா குவார்டைல் ரேங்கிங் என்னன்னா சார், அந்த பர்டிகுலர் ஃபண்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு நம்ம ரேங்கிங் கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் என்னன்னா ஒரு இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும் போதுங்க, பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். அதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது வந்து பியர் கேட்டகரி, மற்ற கேட்டகரியில இருக்கிற அந்த ஃபண்டையும் நம்ம 2 பேரும் பீட் பண்ணி இருக்கிறோம்னா அது டாப் குவார்டைல்ல வந்துடும். ஓகே சார். ஓகே. பீட் பண்ணலன்னா நம்ம வந்து பாட்டமுக்கு போயிடுவோம். ஓகே சார். டிபெண்டிங் அப்பான் த ஸ்கோர் வந்து நம்ம வந்து அப்பர் மிடில்லையும் வரலாம், லோவர் மிடில். இது வந்து எல்லா ஃபண்டுக்குமே அப்ளிகபிள் தாங்க. யாருமே ஒருத்தர் வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து அடுத்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து எக்ஸாம்பிள் சும்மா ரேண்டமா சூஸ் பண்ணது தாங்க. இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ற ஃபண்டு எதுவுமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. எல்லாமே எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக எடுத்து வந்தது தான் சார். ஓகே சார். இதுல வந்து HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல பாருங்க 2014ல லோவர் மிடில் இருந்திருக்கு, 2015ல பாட்டம் பெர்ஃபார்மராகவே இருந்திருக்குங்க. ஓகே சார். ஆமா. 2019-20 பாருங்க பாட்டம் பெர்ஃபார்மர்ல தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் இது 2019னா என்னன்னா இப்போ இந்த குவார்டைல் ரேங்கிங் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பீரியடுக்காகவும் நாங்கள் பண்ணலாம். வருஷமும் குவார்டைல் ரேங்கிங் போடலாம். ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? இல்லைன்னா வந்து 3 இயர்ஸ் டேர்முக்கும் நம்ம குவார்டைல் ரேங்கிங் போடலாம், 5 இயர்ஸ் பீரியடுக்கும் நம்ம குவார்டைல் ரேங்கிங் போடலாம். ஈவன் எவ்ரி குவார்டர் கூட நம்ம ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணிட்டு வரலாங்க. ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து 2019ல இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து HDFC ஃபிளெக்ஸி கேப்ல இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிப்போங்க. நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்குது. 2019ல நம்ம செக் பண்றோம், பாட்டம் பெர்ஃபார்மர்ல இருக்காருன்னா அப்ப நம்ம ப்ரீவியஸ்ல பாக்குறோம் 2018ல வந்து அப்பர் மிடில்ல இருந்திருக்கிறார், இப்போ வந்து பாட்டம்ல இருக்காங்கன்னா இதை நம்ம அப்சர்வ் பண்றோம் நம்ம. அப்போ எல்லா பேராமீட்டரும் கரெக்டா இருக்கு. கேட்டகரியும் நீங்க இங்க மேல பாத்தீங்கன்னா 2019ல பாருங்க கேட்டகரியே 9.92% கொடுத்துருக்குங்க. பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் 8.97 கொடுத்துருக்குங்க. ஆனா HDFC ஃபிளெக்ஸி கேப் வந்து 6.83% தான் கொடுத்துருக்கு. கரெக்ட் சார். அப்போ இந்த டைம்ல வந்து உடனே வந்து இது கேட்டகரியும் பீட் பண்ணல, பெஞ்ச் மார்க்கே பீட் பண்ணல, நம்ம உடனே ஸ்விட்ச் பண்ணணும்ன்ற மாதிரி நீங்க ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிற ஃபண்டு நீங்க ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 1 இயருக்கு போகும்போது அது பாட்டம் குவார்டைல்ல வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா? அப்போ இங்க நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்னா அப்சர்வேஷன்ல வைக்கணும், மானிட்டர் பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஆனா வந்து சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சூஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, யார் ஃபண்ட் மேனேஜர், அவரோட ட்ராக் ரெக்கார்டு, இந்த ஃபண்டோட ஹிஸ்டரி பார்க்கணும். அப்போ இந்த ஹிஸ்டரி பாருங்க 1995ல இருந்து இருக்கு. அப்போ இந்த ட்ராக் ரெக்கார்டு கன்சிஸ்டன்சி எல்லாம் பார்த்து தானே சூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இந்த டைம்ல எதனால ஒர்க் ஆகல, அப்போ ப்ரெசென்ட்டா வந்து என்ன ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, இந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ல இவர் ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்காரு, வேல்யூ ஸ்டைலா இப்போ ப்ரெசென்ட்டா growth ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கான டைம் கொடுத்தா தானே சார் பெர்ஃபார்ம் பண்ணோம். கண்டிப்பா சார். இந்த மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க பாருங்க 2021ல டைம் கொடுத்தோன்னா 21, 22, 23ல வந்து பாத்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மருக்கு வந்துட்டாங்க. கரெக்ட் சார். இது வந்து நான் HDFC ஃபிளெக்ஸி கேப்ல ரேண்டமா இன்னும் 2-3 ஃபண்ட் எடுத்து வந்தேன். இவங்க எல்லாமே நல்ல பெர்ஃபார்மிங்ல இருக்கிறதுனால எப்படி எல்லாரோட குவார்டைல் ரேங்கிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு இந்த ஸ்லைடு நான் ஷேர் பண்றதுக்கு என்ன ரீசன், இது கொட்டாக் ஃபிளெக்ஸி கேப், JM ஃபிளெக்ஸி கேப் வந்து யாருமே வந்து டாப் குவார்டைலேயே த்ரூ அவுட்லாம் இருந்தது இல்லைங்க. எல்லாருக்குமே ரேங்கிங் மாறுது. பட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிராப் ஆச்சுன்னா அதை உடனே நம்ம வந்து லுக் அவுட்ல வச்சிடணுங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதே தான் அடுத்த இதுலயும் நான் குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப்பா எடுத்து வந்தேன், பராக் பரக் ஃபிளெக்ஸி கேப்பா எடுத்து வந்தேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃபண்ட்ஸ் இல்லைங்களா. குவாண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஃபுல்லா அவங்க தான் டாப்ல இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்லாங்க. ஸோ இப்போ வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகே சார். பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப்பும் அவங்க 2017 பாட்டம்ல இருந்திருக்காங்க, 2022 பாட்டம் இருந்திருக்காங்க. ஆனா 2018 21 பாருங்க கம்ப்ளீட்டா டாப் குவார்டர்ல. ஸோ நீங்க வந்து ஆவரேஜா ஒரு 10 இயர்ஸ்ல பார்க்கும்போது நீங்க அந்த குவார்டர் ரேங்கிங் சார்ட்டை பார்க்கும்போதே தெரியுது இவங்க கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். அப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல அவங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணா கூட நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லைங்க. கண்டிப்பா சார். ஆனா ஏற்கனவே 4 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் லெவல்லயே. கரெக்ட்டுங்க. அத நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு இமிடியேட்டா ஒரு ஜஸ்ட் பிகாஸ் 1 or 2 இயர்ஸ்ல நம்ம வந்து டிசிஷன் எடுக்க கூடாது. அதுக்காக நம்ம வந்து அண்டர் பெர்ஃபார்மிங்லயே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே ஒரு ஒரு 3, 4 இயர்ஸ் 5 இயர்ஸும் பிளைண்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுங்க. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா சார். அடுத்தது சார்ட் பாருங்க. இது வந்து பேசிக்கா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்குங்க. எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, ரிட்டர்ன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, இன்ஃப்ளேஷன் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்க, ஜியோ பாலிட்டிக்ஸ் நடக்கிறது, மார்க்கெட் வாலட்டிலிட்டி, டிஸ்ரப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா இதுதான் ஆஸ் அ இன்வெஸ்டர் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றதுங்க. மார்க்கெட் நியூஸ்ல என்ன நடக்குது, என்ன ரிட்டர்ன்ஸ், எந்த ஃபண்டு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இன்ஃப்ளேஷன் ஏத்திட்டாங்களா, இந்த இதுல இருந்து இப்ப அன்கண்ட்ரோலபிளா இருக்க ஜியோ பாலிட்டிக்ஸ்ல அங்க யூஎஸ்ல என்ன நடக்குது, ரஷ்யால என்ன நடக்குது, நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் பாத்தீங்களா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆமா சார். ஜியோபொலிட்டிக்ஸ் சுத்தமா நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா வெல்த் கிரியேஷன்ல வந்து நம்மளோட ரிட்டர்ன்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும் சார். அவ்வளவுதான் கான்செப்ட்டுங்க. இதுல வந்து பாருங்க வெல்த் நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்குங்க, உங்களோட இண்டிவிஜுவல் போர்ட்ஃபோலியோ நீங்க கம்போசிஷன் நீங்க ரெடி பண்ண முடியும் இல்லைங்களா உங்களோட போர்ட்ஃபோலியோவை. கண்டிப்பா கண்டிப்பா சார். ரெண்டாவது வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்க. உங்களோட ரிஸ்க் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆன்லைன்லயே நிறைய கொஸ்டினஸ் இருக்கு. நீங்க உண்மையா அக்ரெசிவா, நீங்க மாடரேட்டா, கன்சர்வேட்டிவா, அதை ஆன்சர் பண்ணுங்க. கரெக்ட் சார். அதுக்கப்புறம் டிசைடு டைம் ஹொரைசன். உங்களுக்கு இந்த பணம் எப்போ தேவை, 1 இயர்க்குள்ள தேவையா, அப்போ டெட் ஃபண்ட்ல வைங்க. 3 to 5 இயர்ஸ் தேவையா, ஹைபிரிட் ஃபண்ட்ல வைங்க. 5 இயர்ஸ் அண்ட் அபவ் தேவையா, அப்போ ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப் ஃபண்ட், மிட், ஸ்மால்னு வைங்க. ஓகே சார். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் இப்போ ரொம்ப பேசுனது தாங்க, நம்ம இன்வெஸ்டர் பிஹேவியர். நம்ம பிஹேவியர் வந்து அந்த பேட் டைம்ஸ், வாலடைல் டைம்ஸ், இல்லை வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்ட்லன்னா கூட வந்து நம்ம வந்து பிஹேவியர் கண்ட்ரோல், தேவையில்லாம ஒரு ஃபண்டை விட்டு இன்னொரு ஃபண்டுக்கு ஸ்விட்ச் ஆகக்கூடாதுங்க, ரீசன் இல்லாமங்க. கரெக்ட் சார். ஓகே. லாஸ்டா வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங். அப்போ வந்து நமக்கு என்ன கார்பஸ் இந்த பர்பஸுக்காக இந்த வருஷத்துல தேவைப்படுதுன்னும் போதுங்க நமக்கு வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. அதாவது இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தேவைப்படுறதை நான் ஃபிளெக்ஸி கேப்ல வச்சுக்கிறேன், மல்டி கேப்ல வச்சுக்கிறேங்க. ஆஸ் ஐ எம் ரீச்சிங் டுவர்ட்ஸ் த கோல், அப்போ வந்து ஒரு 3 வருஷம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கிராஜுவலா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணிருந்தங்க ஒரு டெட் ஃபண்டுக்குள்ள மாற்றி வச்சிடணும். இல்லை வந்து வேற ஃபண்டுனா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் கொடுத்துட்டு ஒரு லிக்விட் ஃபண்டோ அல்ட்ரா ஷார்ட் ஃபண்டில் மாற்றிடணுங்க. ஓகே சார். அப்போதான் அந்த பர்டிகுலர் கோல் அச்சீவ் பண்ற இயர் வரும்போது நமக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க, அது மாற்றமே கிடையாது அதுல. கண்டிப்பா சார். அது மாறவே மாறாது. ஆனா இன்னைக்கு 5 வருஷம் டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப்ல போட்டுக்கலாம். ஆனா வந்து அது ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது கிராஜுவலா அதுல இருந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டுங்க சிஸ்டமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு டெட் ஃபண்டுங்க, அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்டுன்ற மாதிரி டெட் ஃபண்ட்ல மாத்திட்டோம்னா நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டுற டைம்ல மார்க்கெட்டே இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஒரு பெரிய வாலட்டிலிட்டியை சந்திச்சாலும் நம்ம வந்து நம்ம ஃபண்டு டெட் ஃபண்ட்ல இருக்கிறது சேஃபா இருக்க போதுங்க. கரெக்ட் சார். ஆமா, மார்க்கெட் எக்ஸ்போசரே இல்லாம இருக்கும். அந்த கோல் பேஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் சார் அந்த ஃபண்டை. ஆமாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஜென்ரலா இப்போ வந்து நம்ம குவார்டைல் ரேங்கிங்லாம் பார்க்க முடியாதவங்க சொல்றேன் நான், இல்லைங்க எனக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்றவங்களுக்கு வந்து சிம்பிளாங்க, நீங்க வந்து ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த ஃபண்டை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து பெஞ்ச் மார்க்கை நம்ம பீட் பண்ணியிருக்கோமா, கேட்டகரி ஆவரேஜை பீட் பண்ணியிருக்கோமா. அப்போ இது எக்ஸாம்பிள் இதை பாருங்க, இந்த பர்பிள் தான் வந்து ஃபண்டுங்க, இது ஜஸ்ட் ரேண்டமா சூஸ் பண்ணது தான். அப்போ நீங்க வந்து பெஞ்ச் மார்க் 1 இயர்ல பாருங்க 25, 29 பீட் பண்ணிருக்கீங்க. ஈவன் நீங்க கேட்டகரி ஆவரேஜ்லயும் ஸ்லைட்டா பீட் பண்ணீங்க, ஆல்மோஸ்ட் கேட்டகரி ஆவரேஜ் கொடுக்குறீங்க. அப்போ வந்து இந்த ஃபண்ட்ல கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு அந்த 1 இயர் ரிவ்யூ முடிஞ்சிச்சுங்களா. ஆமா சார். அதே மாதிரி 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இது செலக்ஷன் அப்போ நம்ம இதை பார்ப்போம். 3 இயர்ஸ் எப்படி இருக்கு, 5 இயர்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து ஃபண்டை சூஸ் பண்ணிட்டுங்க. நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த 1 இயர் ரிவ்யூ பார்த்துக்கணுங்க. ஓகே சார். அப்போ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போலாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது எஸ்ஐபியில் ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணுறதே மெயினாக என்னென்னா சார், எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஓகே சார். ஓகேங்களா. இருந்தாலும் நிறைய பண்ணணும்னு சொல்றீங்க. ஆமாம். அப்புறம் கம்பல்சரியாக டாப் அப்புங்க. அதாவது ஸ்டாண்டர்டாக சொல்லுவோம் 10% உங்களோட விருப்பம் போல் உங்களோட பாசிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு இன்கம் வந்து ஹைக் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னா 10 to 15% மேலே கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எப்பப்போலாம் பணம் கிடைக்குதோ அப்போ வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் மாதிரி பண்ணிட்டு வரலாங்க.
ஓகே சார். ஓகே. அதே மாதிரி உங்களோட எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு திமேட்டிக் ஃபண்ட் டுவர்ட்ஸே போகக்கூடாதுங்க. நெறைய பேர் பண்ற தப்பு. ஏன்னா நம்ம நெறைய போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றோம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோ நெறைய திமேட்டிக் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. இல்ல டிஜிட்டல் ஃபண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இல்ல வந்து பிஎஸ்யூ ஃபண்டு, இல்ல டிஃபென்ஸ் ஓகே. ஃபண்டு அந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் ஏதாவது ஒரு தீம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? அத அவாய்ட் பண்ணிட்டுங்க. அசெட் அலோகேஷன் இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க வந்து ஒரு ரூ. 10,000 போடுறீங்க அப்படின்னாலும், ஒரு மல்டி கேப், ஒரு ஹைபிரிட் ஃபண்டு அந்த மாதிரி நீங்க வச்சுக்கணுங்க. இல்ல ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 10,000 15,000 பண்றீங்கன்னா 3 டிஃபரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபண்டுல நீங்க வந்து அசெட் அலோகேஷன் எஸ்ஐபிலயே மெயின்டெயின் பண்ணணுங்க. ஓகே சார். அதோட இம்பார்ட்டன்ட் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. இப்ப எதுக்குன்னா, இப்ப எனக்கு ரீசெண்டா ஒரு கால் வந்ததுங்க. அதுல வந்து என்னன்னா, இப்ப மார்க்கெட் விழுந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. இது வேண்டாம். இப்ப நான் வந்து ஃபால் நம்ம நம்ம பணம் போட போட நெகட்டிவ்ல போகுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல வந்து சார் ஒரு ஒரு 6, 7 மாசம் இப்ப மார்க்கெட் சரியில்லையே கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாமா? ஸ்டாப் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. அப்ப என்ன அவங்க புரிஞ்சுக்க தவறுறாங்கன்னா, எஸ்ஐபில வந்து உங்களுக்கு ஆக்சுவலா பவர வந்து டபுள் பண்றதே வந்து ஃபாலிங் மார்க்கெட்ல தாங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, நீங்க எஸ்ஐபி கன்டின்யூ பண்றத விட எஸ்ஐபி டெவலப் பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்க. நார்மலா உங்களுக்கு வந்து ரூ. 5,000 எஸ்ஐபி போகுது, ரூ. 10,000 எஸ்ஐபி போகுதுன்னா, இந்த மாதிரி டைம்ல ரூ. 20,000 எஸ்ஐபி பண்ணணும். ரூ. 25,000 எஸ்ஐபி பண்றீங்கன்னா, இப்போ பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி டைம்ல ரூ. 50,000 எஸ்ஐபியா பண்ணணுங்க. எஸ்ஐபியே டபுள் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்ல. ஓகே இப்ப சார். நம்ம இது எல்லாமே சொல்றது எல்லாமே தியரி சார். இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். பட் நெறைய விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் இன்வெஸ்டர்ன்றதுனால, நான் கொஞ்சம் டைம் எடுத்தா கூட டேட்டாஸோட வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம டேட்டாவோட ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே சார். புரியுது. அடுத்தது நீங்க 2 ஜார் பார்க்குறீங்க. ஒண்ணு வந்து 20% ஃபேட், இன்னொன்னு 80% ஃபேட் ஃப்ரீ. இதுல எது சார் பிக் பண்ணுவீங்க? சார் 80% ஃபேட் ஃப்ரீ தான் பிக் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். இது வந்து நார்மல் மைண்ட் செட். அதுதான் நம்ம வந்து ஒரு விஷயத்த எப்படி பர்சீவ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 2மே சேம் தானே சார். ஆமா. பாக்ஸ் வந்து சொல்ல வரீங்களா? இல்ல ஃபேட்டே சொல்றேன். இதுல 20% ஃபேட்ன்றது சேம். கரெக்ட். அது ஒரு ஆமா சார். ஆ இது அந்த இது சொல்றேன். நம்ம வந்து ஏன்னா இதுதான் அந்த ஹியூமன் பிஹேவியர், நம்ம இன்வெஸ்டர் பிஹேவியர், நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஒரு விஷயத்த பர்சீவ் பண்றோம்ன்றதுக்கு சொல்ல வரேன் நானு. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? இது அடுத்த ஸ்லைடு பாருங்க. பெரிய ஃபால் ஆன மாதிரி காமிச்சிருப்பேன். இது என்னன்னா, இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி டைம் கிடையாதுங்க. ஜெனரலாவே ஒருத்தர் எஸ்ஐபி ரெகுலரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே ஒவ்வொரு கோல்க்கு மேட்ச் பண்ணி கார்பஸ் நம்ம ஒரு எஸ்ஐபி பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா? அவங்க வந்து கன்டினியூஸா ஒரு 1 இயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு கார்பஸ் சேர்ந்திருக்கும். அந்த கார்பஸ் இப்ப ரூ. 10,000 பண்றாருன்னு வச்சுக்கங்களேன் மாசம் மாசம். அது வந்து ஒரு வருஷம் முடியும்போது ரூ. 1,20,000 அவரு இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் பண்ணியிருப்பாரு. அது கொஞ்சம் வளர்ந்து ஒரு ரூ. 1,30,000 இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பண தேவை இருக்குங்க. ஆனா வந்து இத வந்து ஒரு ஏதோ ஒரு கோல்க்காக வச்சிருக்கிறாரு. ஹோம் லோன் அடைக்கணுன்றதுக்காக இருக்கலாம். இல்ல வந்து காலேஜ் ஃபீஸ கட்டணும். இல்ல அவரோட ரிட்டயர்மென்ட் பிளானிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு இந்த கோல் இருக்குங்க. ஆனா வந்து இது வந்து பிளான் பண்ணது ஒரு 5 இயர்ஸ்க்கு. ஓகே. ஓகே சார். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் முடியும்போதே, அதாவது 13த் 14த் மந்த்லயே வந்துட்டு அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும்போது பார்க்குறாரு. நம்ம அந்த இது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பணத்த எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க இல்லைங்களா? அத ரியலைஸ் ஆமா. பண்றதுக்கு தான் இந்த பிக்சருங்க. எதுக்கு நம்ம ரியலைஸ் பண்றோம்னா, இப்ப நீங்க அந்த டைம்ல நீங்க 1,00,000 எடுத்துட்டீங்கன்னா, நீங்க 10,000 இவ்வளவு தூரம் நீங்க பண்ணீங்க இல்லைங்களா? ஆக்சுவலா ஒரு காம்பவுண்ட் நீங்க பில்ட் பண்றதுக்கு வந்து 1 இயர் பத்தாதுங்க. ஆக்சுவலா 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் போகும்போது அடுத்தடுத்து வர ஸ்லைட்ல நான் டேட்டாவோட வச்சிருக்கேன் நானு. அப்போ இவரு வந்து ரிட்டயர்மென்ட்க்கு பிளான் பண்றாருன்னு சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஏன்னா அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால முடியுங்க. அப்போ ரிட்டயர்மென்ட்க்கு வந்து இன்னைக்கு 25 வயசு இருக்கிறவருக்கு வந்து 50 வயசுல ரிட்டயர்மென்ட்க்கு பிளான் பண்றாருன்னா 25 வருஷம் கார்பஸ் இல்லைங்களா? பில்ட் பண்ண போறாரு இவரோட எஸ்ஐபில. கண்டிப்பா சார். ஆமா. அப்போ இன்னைக்கு அவர் 1,00,000 எடுக்கிறாரு இல்லைங்களா? 14th மந்த். அந்த ஆமா 1,00,000 நீங்க வந்து 25 இயர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இன்ஃப்ளேஷனுக்கும் நீங்க வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கார்பஸா இருக்குங்க. ஆக்சுவலா ஃபைனல் கார்பஸ்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கான 1,00,000க்கு பெரிய வேல்யூங்கன்றேன். புரியுது சார். ஓகே. அந்த பெரிய வேல்யூ நீங்க எடுக்கிறதுனவோ உங்க மைண்ட் செட்ல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் 1,00,000ன்ற மாதிரி மைண்ட் தோணும். அதான் நம்ம வந்து மைண்ட் செட்ல எப்படி பர்சீவ் பண்றோம். ஏன்னா நம்ம அந்த பெரிய அமௌண்ட் பார்க்கல இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. இதை எடுக்காம விட்டோம்னா அங்க பெரிய கார்பஸ் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவும் நான் டேட்டால வரும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. அதாவது நம்ம இப்போ சின்ன அமௌண்ட் எடுக்கிறது ஆஃப்டர் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 அதாவது லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா அந்த கார்பஸோட வேல்யூ ரொம்ப அதிகங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னொரு டேட்டாங்க. இந்த கர்வ் கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு வந்து பர்பிள் அதாவது 15% ரிட்டர்னுக்கும் 12% ரிட்டர்னுக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கா 3% தானே சார் டிஃபரன்ஸ். ஆமா சார். ஆமா. கரெக்ட்டுங்களா? அப்போ 3% போது நம்ம மைண்ட்ல வந்து அவ்வளோ பெரிய ஒரு
டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 15 கிடைக்க வேண்டிய இடத்துல 12 கிடைச்சிருக்குன்னா பட் ஸ்டில் ஓகே நமக்கு ஃபீல் ஆகும். ஆனா அது அதோட வேல்யூல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பவர் என்னன்றது புரியுங்க. 30 இயர்ஸ் பீரியட்ல அதாவது நம்ம லென்த் இப்ப சொன்னோம் பாத்தீங்க போன இதுல நம்ம 1 லேக் எடுக்கிறோம் 25 இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்றோம் போது என்ன கார்பஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்றது இதுல பார்த்தோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. 30 இயர்ஸ்ல 7 crore இருக்க வேண்டியதுங்க. ஓகே 12% 15% கிடைச்சா 7 crores. ஆனா வந்து 12% கிடைச்சா 3.5 crores தாங்க. ஓகே சார். அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 3.5க்கும் 7 crores டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 100%. அப்போ வந்து 3% டிஃபரன்ஸ் இல்லைங்க. ஆக்சுவலா அந்த 3%ன்றது 100% டிஃபரன்ஸுங்க 30 இயர்ஸ் பீரியட்ல. கரெக்ட் சார். 12 to 15% கணக்கு 12 to 15%னா வெறும் 3% நினைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு மேபி இந்த ஃபர்ஸ்ட் இயர்னால உங்களுக்கு 3% தெரியலாம். பெருசா இம்பாக்ட் இருக்காது. கரெக்ட் சார். ஆனா லாங்கர் டென்யூர்ல பார்க்கும்போது இந்த 3% ஈக்குவல் டு 100%ங்க. ஓகே ஓகே சார். அதுக்கு அடுத்த சார்ட் பாருங்க 10 இயர்ஸ் நம்ம எல்லாருமே ஸ்டாண்டர்டா பண்றதுங்க. ஆனா வந்து செபியோட டேட்டா ஆம்ஃபியோட டேட்டா வந்திருக்குங்க. நிறைய இன்வெஸ்டர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா வந்து 3 இயர்ஸ்க்கு மேல கண்டினியூ பண்றவங்களோட ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஓகே சார் புரியுது. ஓகேங்களா சார்? இதுல வந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து 10 இயர்ஸ் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேல நீங்க உங்களால பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அவ்வளவு பெனிஃபிட். அதாவது 82% சொல்ல வர்றது என்னன்னா சார் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை கம்பேர் பண்ணும் போதுங்க ப்ராஃபிட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா அதுவே 82%ங்க. ஓகே ஒரு 20 வருஷத்துல நீங்க ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கார்பஸ் சேர்த்திருப்பீங்க இல்லைங்களா சார்? நீங்க இன்வெஸ்டர் அமௌண்ட் சொல்றேன். ஆமா சார். அது 20 வருஷத்துல அது ப்ராஃபிட்டோட பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா 82% உங்களுக்கு கெயின்ஸோட இதுவே 82%. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னமோ கம்மி தாங்க. கம்மிதான். ஆமா சார். 18%. அவ்வளவு வந்திருக்கு. ஆமா காம்பவுண்டிங்னால உங்களுக்கு அந்த இது வந்திருக்கு. இதுவும் நம்ம ரியல் டேட்டால பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வரும். அதுக்கு தான் அடுத்த ஸ்லைட்ல வந்து இது ரியல் டேட்டாங்க. அப்படியே சூஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்ட்ல இப்போ வந்து சூஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட் எடுப்போம் லாங் ஹிஸ்டரி இல்லைங்களா? அதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஹெச்டிஎஃப்சி ஏன்னா இவங்களும் 30 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்தோம்னா நம்ம எஜுகேஷனல் பர்பஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்றோமோ அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்ட்டு தான் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணதுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இதுல ஒருத்தர் 10,000 rupees எஸ்ஐபி பண்றாருன்னா இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல சொன்னோம் பாத்தீங்களா 20 இயர்ஸ் அப்போ 82% ப்ராஃபிட்டா வந்திருக்குன்றது அதை ப்ரூவ் பண்றது தாங்க. இதுல வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாரு 20 வருஷம் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப்ல பண்ணிருக்காருன்னா ஓகே சார். போர்ட்ஃபோலியோ பிரேக்கப்ல பாருங்க உங்களோட காஸ்ட் என்னமோ 15% தான், ப்ராஃபிட்டே உங்களுக்கு 85%ங்க கெயின்ஸ். ஆமா சார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஸ்டார்டிங்ல பாருங்க ஒரு 3 இயர்ஸ் நீங்க பண்ணும்போது உங்களோட காஸ்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும். கெயின்ஸுக்கு 31% தான் உங்களோட கெயின்ஸுங்க. கண்டிப்பா சார். ஆமா கம்மி டைம்ல 3 இயர்ஸ்ல. ஆமா அத நீங்க வந்து ஒரு 5 இயர் 10 இயர் நீங்க கிராஸ் ஆகும்போது பாருங்க அப்பதான் உங்களோட கெயின்ஸ் வந்து உங்களோட நீங்க இன்வெஸ்டர் அமௌண்டோட இன்க்ரீஸ் ஆகுது. பர்சன்டேஜ்ல சொல்றேன் நான். ஓகே சார் புரியுது. 10 இயர்ஸ் நீங்க 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா ஐடியல் சார். ஒரு அட்லீஸ்ட் நம்ம வந்து நீங்க வந்து கேட்கலாம் எனக்கே வயசு 45 ஆகுது 50 ஆகுதுன்னும் போது நம்ம இதில் என்ன கான்செப்டை கிளியர் பண்ற வரோம்னா இதோட அவேர்னஸ் எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு நல்லதுங்க. வாரன் பஃபெட்டோட ஒரு மீட்டிங்ல வந்து அவர் சொல்றாரு அவர் 90 இயர்ஸ் இல்லைங்களா? அவர் இன்னைக்கு கூட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லாங் டேர்ம் தான் சொல்றாருங்க. அவரோட வயசே 90 வயசுங்க. ஓகே சூப்பர் சார். ஓகேங்களா? ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். யாருக்குமே எந்த வயசுல சார் பணம் தேவை இல்லைன்றது நம்ம என்ன சொல்ல வரோம்னா உங்களுக்குன்னு ஒரு லாங் டேர்ம் வைங்க. சரி உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தது உங்களோட ஃபேமிலி இமிடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட சில்ட்ரன் யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு வரலாம் இல்லைங்களா? நம்ம பண்ண மிஸ்டேக் அட்லீஸ்ட் அவங்க த்ரூ கரெக்ட் பண்ணிக்கலாம்ல. கண்டிப்பா சார். ஆமா. ஸோ அவங்களோட பசங்களுக்குலாம் பேர்ல அவங்க போட்டு வரலாம். அவங்க பசங்க பேர்ல நீங்க போட்டு வரதெல்லாம் இந்த காம்பவுண்டிங்லாம் பாசிபிலிட்டி இல்லை சார். ஈஸி தானேங்க. இப்போ ஒருத்தங்களோட குழந்தைங்களோட வயசு 10 வயசு ஆகுதுன்னும் போது அவங்களுக்கு நீங்க ஒரு கார்பஸை பில்ட் பண்ணிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வர வரைக்கும் நீங்க பில்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூ பண்ண கொடுக்கும்போது 30 இயர்ஸ்லாம் ரொம்ப சின்ன டைம் பீரியட் தானுங்க. அப்படி சொல்ல வரேன் நான். அப்போ 30 இயர்ஸ் பீரியட்ல பாருங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம 2% தான் உங்களோட அதுல வந்திருக்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற பிரேக்கப்ல பாத்தீங்கன்னா கெயின்ஸே உங்களுக்கு 98%ங்க. கரெக்ட் சார். ஆமா. அதாவது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா 36 lakhs யுவர் இன்வெஸ்ட் அமௌண்ட்டுங்க. ஓகே 20 crores போர்ட்ஃபோலியோட வேல்யூ. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா சார்? அதே 20 இயர்ஸ் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பார்த்ததுக்கு பாருங்க இன்வெஸ்டர் அமௌண்ட் 24 lakhs ஆனா போர்ட்ஃபோலியோட வேல்யூ 1.6 crores. ஆமா சார். 1.5 கோடி 1.6 crores. அப்போ 85% உங்களுக்கு வந்து அந்த கெயின்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்க போட்டது 15% தான். கரெக்ட் சார். ஆமா. 85% ப்ராஃபிட்.
ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாரும் எஸ்ஐபியில் நான் வந்து 10% 15% இல்லை எப்பப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அடிஷ்னல் பர்ச்சேஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றதுக்கு ஜஸ்ட் நான் நார்மலாக ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணுறாரு. இன்னொரு இன்வெஸ்டர் பி வந்து என்ன பண்றாருன்னா வருஷம் 1000 ரூபா தான் இன்க்ரீஸ் பண்றாருங்க. 1000 ரூபாய் பாசிபிலிட்டி தானே சார் எல்லாருக்கும். இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருன்னா இப்போ அதுவும் நான் எஸ்ஐபி அமௌண்ட் 25,000 எடுத்துக்கிட்டேன். ஓகே சார். அப்போ 25,000 ரூபாய் ஒருத்தர் எஸ்ஐபி பண்ணும் போது அடுத்த வருஷத்துல இருந்து அவர் வந்து 10% 15% அதிகமா நம்ம வந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லாம் கூட இல்லைங்க. ஜஸ்ட் மினிமமா ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்கு வெறும் 1000 rupees தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாருங்க. ஓகே சார். அப்போ அதுலயே உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஒருத்தர் வந்து டாப் அப்பே பண்ணல, 25,000 ரூபாய் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, 20 வருஷத்துக்கு பண்ணிட்டே போறாருங்க. ஓகே சார். அப்போ அவர் இன்வெஸ்டர் அமௌண்ட் எவ்வளவு இருக்குங்க? 60 லட்சம் ரூபா. கரெக்ட் சார். கார்பஸ் அக்யூமுலேட்டட் பாருங்க 2.4 crores. ஓகே. வெறும் 1000 ரூபாய் மட்டும் இன்னொருத்தர் இன்வெஸ்டர் பி வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராருங்க. அவருக்கு என்ன இருக்கும் எஸ்ஐபி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 82 lakhs. ஓகே சார். அவரோட கார்பஸ் பில் பண்ணது பாருங்க 3 crores. அப்போ 60 lakhs. கண்டிப்பா. ஆமா சார். 60 lakhs. 1000 ரூபாய் வெறும் எஸ்ஐபி நீங்க பண்றதுல உங்களுக்கு வந்து 60 lakhs டிஃபரன்ஸ் வருதுங்க 20 வருஷம் பீரியட்ல. அதை நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர்னால இந்த வருஷத்துல 25,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ண முடியுதுன்னா எல்லாருக்குமே அடுத்தடுத்த வருஷத்துல ஏதாவது ஒரு பீரியட்ல நமக்கு ஒரு ஹைக் வரும் இல்லைங்களா? அவங்களோட ஹைக் வரும்போது எஸ்ஐபியை வருஷம் மற்ற எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ஸ்பெண்டிங்ஸை நம்ம திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எஸ்ஐபி இந்த இது வந்து நம்ம ஏதாவது கொஞ்சமாவது இன்க்ரீஸ் பண்றது திங்க் பண்ணோங்க.